குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் பயாலஜி மிஸ் பேசுகிறேன். 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். எவ்ரி சாட்டர்டே நம்ம பயாலஜி செஷன் பார்க்க போகிறோம். அதில் இந்த வாரம் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ பேசிக்காக டிட் யூ கோ த்ரூ த ஹெட்லைன்ஸ் ஆஃப் த நியூஸ் பேப்பர்ஸ் இன் ரீசன்ட் டைம்ஸ்? இப்போ ரீசன்ட் டைமாக பேப்பர்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுறீங்களா? ஹாவ் யூ ஹியர்ட் of the terms corona, H1N1, etc. These are serious entities which are considered as the biological buzils. இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது உலகளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த கொரோனா வைரஸை நம்மளால் ஆர்டினரி ஐஸ்னால் பார்க்க முடியுமா? இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நமக்கு சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், மாஸ்க் வியர் பண்ணுங்கள், டெய்லியும் மோர் தென் 10 times ஆகுது ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்? ஒய்? பிகாஸ் இந்த மைக்ரோப்ஸ் ஆர் இன்விசிபிள். அதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஆர்டினரி நேக்டு ஐஸ்னால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we shall discuss about the microorganisms. மைக்ரோஆர்கானிசம்ஸ்னால் என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றத பற்றியும், ஸ்பெசிஃபிக்காக வைரஸஸை பற்றியும் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்றது வெரி ஸ்மால் இன் சைஸில் இருக்கும். ஆர்டினரி ஐஸ், தட் மீன்ஸ் நேக்டு ஐஸ்னால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸ்மால் இன் சைஸ், நேக்டு ஐஸ்னால் பார்க்க முடியாது. சீன் த்ரூ த மைக்ரோஸ்கோப். வித் த ஹெல்ப் ஆஃப் த மைக்ரோஸ்கோப்பால் மட்டும்தான் இதை நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் இதை நம்ம மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் கால்ட் அஸ் த மைக்ரோபயாலஜி. இந்த நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு பேர் தான் மைக்ரோபயாலஜி. இந்த மைக்ரோப்ஸ் அப்படின்றது எங்கே வேணாலும், எவ்ரிவேர், அக்கர் இன் எவ்ரிவேர், எந்த இடத்துலையும் இது என்ன ஆகிருக்கும், ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏரில் இருக்கலாம், வாட்டரில் இருக்கலாம், சாயிலில் இருக்கலாம், தென் நம்ம ஹியூமன் பாடிஸில் கூட இந்த மைக்ரோப்ஸ் என்ன ஆகிருக்கு, ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த மைக்ரோப்ஸால் மேக்ஸிமம் நமக்கு என்னது, அதிகமான அளவு டிசீசஸ் வருது. சம்டைம்ஸ் இந்த மைக்ரோப்ஸ்னால நமக்கு யூஸ்ஃபுல்னஸும் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் மொபைல்ஸ், தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷன்ஸ். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்னால சர்வே பண்ண முடியாத ஐஸ் டியூப்ஸு, ஹாட் ஸ்ப்ரிங்ஸு, எரிமலை, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி மனிதர்களால் வாழ முடியாத ரொம்ப 0 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறைவான இடங்கள்லையும் இல்லை அதிகமான வெப்பநிலை இருக்கக்கூடிய இடங்கள்லையும் கூட இந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுது, சர்வே பண்ணுது. ஓகேங்களா? இந்த மைக்ரோப்ஸை பற்றி தான் இப்போ நம்ம எலாபரேட்டடாக டிஸ்கஸ் பண்ணுறோம். மைக்ரோ ஆர்கானிசம் கேன் பி ஸ்டடிட் அண்டர் 5 categories. தே ஆர் வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா, பாக்டீரியா அண்டு ஆல்கே. ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் சர்டைன் வைரஸஸ், இப்போ அமீபா பிக்சர் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் புரோட்டோசோவாக்கு எக்ஸாம்பிள். கீழே ஒரு வைரஸ்ன்னு போட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களே, இது இட்ஸ் T4 பாக்டீரியோஃபேஜஸ். இந்த மாதிரி நிறைய, இப்போ பென்சிலியம் அப்படின்றது ஒரு ஃபங்கை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் என்னது மைக்ரோப்ஸோட பிக்சர்ஸ் மிஸ் என்ன பண்ணியிருக்கேன், அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வைரஸோட ஸ்ட்ரக்சர் பற்றி என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த வைரஸை யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா, டிமிட்ரி ஐவனாஸ்கி அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணார், ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்கவர் பண்ணார். வைரஸ் மீன்ஸ், லாட்டினில் வைரஸ் அப்படின்ற வார்த்தைக்கு பாய்சன், விஷம் அப்படின்னு அர்த்தம். Next one, it is a obligatory parasite. What is the meaning of obligatory parasite? That exhibit both living as well as the non-living characteristic features. இது என்ன பண்ணுது அப்படின்னா, உயிருள்ள பொருட்களில் இருந்தால் உயிர் உள்ள பண்பையும், உயிரற்ற பொருட்களில் இருந்தால் உயிரற்ற பண்பையும் வெளிப்படுத்துது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மிஸ் ஸ்னீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய நோஸ்லேருந்து விழக்கூடிய ட்ராப்லெட்ஸு ஒரு சேர்லையும் விழுகுது, இன்னொன்று ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் மேலேயும் விழுகுது. ஹியூமன் பீயிங்ஸ் மேலே விழுந்ததுன்னா என்னோட அந்த டிஸ்சார்ஜ்லேருந்து வந்த வைரஸ் அவங்களோட பாடிக்குள்ளே போய் என்ன பண்ணிடும், சர்வே பண்ண ஆரம்பிக்கும். இதே இது சேரில் விழுந்துச்சு அப்படின்னா அது டெட் பார்ட்டிகல்ஸாகவே என்ன பண்ணும், இருக்கும். ஸோ இட் எக்ஸிபிட் போத் லிவிங் அஸ் வெல் அஸ் த நான் லிவிங் கேரக்டர்ஸ்ட்டை இது என்ன பண்ணுது, எக்ஸிபிட் பண்ணுது. இந்த வைரஸை பற்றி படிக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு பேர் தான் என்னது, வைராலஜி. த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்ட் த வைராலஜி. வைரஸஸ் 10,000 times ஸ்மாலர் தென் த பாக்டீரியா. அதாவது 10,000 மடங்கு பாக்டீரியாவை விட சின்னது என்னது, வைரஸ். இதையும் ப்ரூவ் பண்ணது யார் அப்படின்னா 1892 டிமிட்ரி ஐவனாஸ்கி தான் இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், ப்ரூவ் பண்ணார். ஆல்ரெடி இட் எக்ஸிபிட் லிவிங் அஸ் வெல் அஸ் நான் லிவிங் கேரக்டர்ஸ் பார்த்துட்டோம்.
இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுது, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து என்ன பண்ணுது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ராட் ஷேப்பில் இருக்குது, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது, கியூபாய்டல் ஷேப்பில் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய வைரஸ் டிஃப்ரெண்ட் டிசீசஸை ஹியூமன் பீயிங்க்கு வந்து என்ன பண்ணுது, காஸ் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். See the picture, different shapes of viruses. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா வைரஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா ஆர் கால்டு பாக்டீரியோஃபேஜஸ். இப்போ தானே பார்த்தோம் ஃபஸ்ட் பாயிண்டில், பாக்டீரியாவோட 10,000 டைம்ஸ் ஸ்மாலர் ஆனது வைரஸ். இந்த வைரஸ் பாக்டீரியாவுக்கே வந்து என்ன பண்ணும், டிசீசஸை காஸ் பண்ணும். இட் லிட்ரலி மீன்ஸ் ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியோஃபேஜ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாக்டீரியாவை உண்ணக்கூடிய வைரஸ்கள் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து என்ன ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? இது டேட்போல் ஷேப்பில் இருக்கும். ஹெட் இருக்கும், காலர் இருக்கும், டெய்ல் இருக்கும். ஸோ இட்ஸ் எ T4 ஆர் டேட்போல் ஷேப்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அப்படின்றது இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, H1N1 அப்படின்னு சைனாவில் கொரோனாவுக்கு அடுத்து இன்னொரு டிசீஸ் வந்து என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு பிக்ஸ் மூலமாக, பிக் ஃப்ளூ. தட் இஸ் அதை காஸ் பண்ணக்கூடியது H1N1. இன்ஃப்ளூயன்ஸா தட் மீன்ஸ் ஃபீவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் TMV, டொபாக்கோ மொசைக் வைரஸ். இது வந்து ஹெலிக்கல் ஷேப்பில் இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸா வந்து ஸ்பெரிக்கல். ஓகேங்களா? இப்போ இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வைரஸஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மிஸ் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் HIV. உங்களுக்கு தெரியும் ஹெச்ஐவினா என்ன, எய்ட்ஸ், அக்யூர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஹெச்ஐவினா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸஸ். இதுவும் அதிகமான அளவு கொரோனா மாதிரி இதுவுமே இனிஷியல் ஸ்டேஜில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. இட் இஸ் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்க்கு இந்த வைரஸ் ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். இப்போ பாருங்களேன், பேசிக்காக இந்த வைரஸோட நேச்சர் என்ன, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். இதில் வைரஸ் கண்டெயின் எ கோர் அப்படின்னா, இப்போ பேசிக்காக நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட பாடியில் DNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். இப்போ செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் இருக்கும். குரோமோசோம்ஸ்குள்ளே ஜீன் DNA எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா. டிஎன்ஏனா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். லோயர் ஆன்வர்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இந்த வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் RNAவாக இருக்கும். சம்டைம்ஸ் டிஎன்ஏவும் என்ன ஆகிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஜெனட்டிக் மெட்டீரியல். அடுத்து இந்த வைரஸை பார்த்திங்க அப்படின்னா அவுட்டரில் ஒரு ப்ரோட்டீன் கோட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியில் வந்து போன்ஸ், மசில்ஸ், ஸ்கின்ஸ் இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கு இல்லையா, அதே மாதிரி வைரஸை வெளியில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ப்ரோட்டீன் கோட் வந்து என்ன பண்ணியிருக்கு, சரௌண்ட் பண்ணியிருக்கு. இந்த ப்ரோட்டீன் கோட்டுக்கு வெளியில் ஒரு என்வலப் இருக்கும். என்வலப் அப்படின்னா இட் இஸ் த அவுட்டர் கவரிங். இந்த என்வலப் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன், லிப்பிட்ஸ் ஆர் கார்போஹைட்ரேட். அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த என்வலப் அப்படின்ற உரை, இப்போ லெட்டருக்கு வெளியில் என்வலப் சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த வைரஸ்க்கு இந்த நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு என்வலப் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த என்வலப் எதனால் ஆனதுன்னா ப்ரோட்டீனாலேயோ லிப்பிடாலேயோ கார்போஹைட்ரேட்டோலையோ மேடப் ஆஃப் ஆகிருக்கும். இந்த என்வலப்புக்கு மேலே இப்போ இந்த HIV பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஸ்பைக்ஸாக குட்டி 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 ரவுண்டாக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்பைக்ஸ். இந்த ஸ்பைக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹோஸ்டோட பாடியில் அட்டாச்சு ஆகிறதுக்கு இந்த ஸ்பைக்ஸ் வந்து என்ன பண்ணுது, உதவுது. இதன் மூலமாக இது ஹோஸ்டோட பாடியில் அடுகராகி உள்ளே என்ட்ரி ஆகி அந்த ஸ்பீசிஸோட ஜெனட்டிக் மெட்டீரியலோட என்ன ஆகிக்கிறோம், மிங்கிள் ஆகிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வைரஸ் வந்து இப்போ தான் ப்ரீவியஸ் பாயிண்டில் பார்த்தோம் இல்லையா, இட் எக்ஸிபிட் போத் லிவிங் அஸ் வெல் அஸ் த நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர் அப்படின்னு. இதனுடைய உயிருள்ள பண்பு அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்டு புரோட்டீன். இப்போ தான் நான் மிஸ்ஸை சொல்லியிருந்தேன், நியூக்ளிக் ஆசிட்னா DNA அண்டு RNA, ஏதாவது திஸ் ஆர் தட். சில வைரஸில் DNA இருக்கும், சில வைரஸில் வந்து RNA, ஆனால் மேக்ஸிமம் RNA தான் என்ன இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து மல்டிப்ளை விதின் த லிவிங் செல்ஸ். இப்போ நம்மளோட உடம்புக்குள்ளே வந்து இப்போ பேசிக்காக நம்ம வீட்டில் எல்லாருக்குமே சம்டைம்ஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸாக எல்லாருக்கும் ஃபீவர் வந்துடும். சம்டைம்ஸ் ஒருத்தருக்கு கோல்டு வந்துச்சுன்னா கண்டினியூஸ். என்ன காரணம் அப்படின்னா அவங்க காஃப் பண்ணும்போதோ ஸ்னீஸ் பண்ணும்போதோ அந்த ட்ராப்லெட்ஸு ஒரு பெட்ஷீட்லேயோ ஒரு டவல்ஸ்லேயோ எதுலையாவது ஒட்டிக்கிச்சு, இல்லை டைரெக்டாக மேலே பட்டுச்சுனாலோ நம்ம உடம்புக்குள்ளே என்ட்ரி ஆகி போய் ஒரு வைரஸ் வந்து என்ன பண்ணும், நம்ம ஃபுட்டை ஃபீட் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணி எனார்மஸ் அமௌண்ட்டாக
வந்து என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். இனிஷியலில் கோல்டு லைட்டாக தான் இருக்கும், அப்புறம் போக 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 என்ன ஆயிரும், வைரஸோட அளவு கூடும்போது இதுவும் வந்து என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். அடுத்து இட் இன்ஃபெக்ட் அண்ட் காசஸ் டிசீசஸ். பேசிக்காகவே வைரஸஸ் அப்படின்னாலே மேக்ஸிமம் மனிதர்களுக்கு மிக கொடூரமான நோய்களை வந்து என்ன பண்ணுது, ஏற்படுத்திக்கிட்டு இருப்போம். உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய கொரோனா வைரஸ் பற்றி நம்ம எல்லாமே COVID-19 பற்றி கேட்டுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா உலகளவில் மிகப்பெரிய உயிரிழப்பை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, ஏற்படுத்திகிட்ருக்கு. ஸோ இட் இன்ஃபெக்ட் அண்ட் காசஸ் த டிசீசஸ். இட்ஸ் ஸோ இரிட்டபிலிட்டி. What is the meaning of irritability? The ability to respond the stimulus is called irritability. அதாவது லிவிங் ஸ்பீசிஸ் மாதிரி தொடு உணர்ச்சிகளுக்கு இது வந்து என்ன பண்ணுது, வெளியிலேருந்து வரக்கூடிய தூண்டல்களுக்கு இது வந்து என்ன பண்ணுது, ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இப்போ லிவிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸில் இதனோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ ஆர்என்ஏவாக இருக்கலாம், இல்லை ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லிவிங் செல்ஸ்குள்ளே பாடிக்குள்ளே போனால் இது மல்டிப்ளை ஆகும். இது இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தி டிசீசஸை காஸ் பண்ணுது. லிவிங் ஸ்பீசிஸ் மாதிரி தொடு உணர்ச்சிகளுக்கும் ஸ்டிமுலஸ்க்கும் இது ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இதெல்லாம் இதனுடைய என்னது, லிவிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். அடுத்து நான் லிவிங், இது எப்படி உயிரற்ற பண்புகளை எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னா, ஃபஸ்ட்டு தே கேன் பி கிறிஸ்டலைஸ்டு அண்ட் ஸ்டோர் ஃபார் வெரி லாங் டைம். படிகங்கள் மாதிரி இது பண்ணி இது ரொம்ப நாளைக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லைக் அதர் நான் லிவிங் திங்ஸ், எப்படி ஒரு சேர், ஒரு பெஞ்ச், ஒரு கல் அந்த மாதிரி இருக்கோ, இதை வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணி இதை ரொம்ப நாள் என்ன பண்ணலாம், நான் லிவிங் ஆப்ஜெக்டாக வந்து என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம். இதனோட கிறிஸ்டலைஸ்டு கேரக்டரை பற்றி WM ஸ்டான்லி அப்படின்றவர் வந்து ஃபஸ்ட்டு டொபாக்கோ மொசைக் ஜூஸில் வந்து ரிப்போர்ட்டட் பண்ணதுனால இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வேறு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது, ஆப்சன்ஸ் ஆஃப் தி மெட்டபாலிசம். இப்போ மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன அர்த்தம், வளர்ச்சிதை மாற்றம். நம்மளோட பாடியில் கெட்டபாலிக் அண்ட் அனபாலிக் ப்ராசஸ் நடக்குது இல்லையா, நம்ம சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் உடைஞ்சு நமக்கு தேவையான எனர்ஜியாக வந்து என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம். இது நான் லிவிங்கில் வந்து உயிரற்ற பண்புன்றதுனால இது மாதிரி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், அதுவே பெஞ்ச் மேலே கிடக்கிறப்ப எந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸும் அக்கர் ஆகாது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், தே ஆர் இன்ஆக்டிவ் when present freely in the environment. என்விரான்மெண்ட்டில் வந்து லிவிங் பீயிங்ஸ் பாடியில் இல்லாமல் என்விரான்மெண்ட்டில் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாகவும் இன்ஆக்டிவாகவும் வந்து என்ன பண்ணும், இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் இதனுடைய நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். வைரஸஸ் காசஸ் மெனி டிசீசஸ் டு பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். இந்த வைரஸஸ் வந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் அதிகப்படியான நோய்களை வந்து என்ன பண்ணுது, ஏற்படுத்துது. ஓகேங்களா. தென் இந்த செஷனில் நம்ம வைரஸஸ் பற்றியும் மைக்ரோப்ஸை பற்றியும் ஒரு ஸ்மால் ஃபார்மட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். அடுத்த செஷனில் நம்ம பாக்டீரியாவை பற்றி எலாபரேட்டடாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய மிஸ் வந்து லிமிட்டட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அதை படித்து எழுதி அனுப்புங்க. நம்ம அகெயின் நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.